பதவிக்கு இவர்தாம் பொருத்தமானவர் என்று உரத்த குரல்கள் ஒலிக்கத் தொடங்கிவிட்டன. இதையடுத்து கடந்த பிப்ரவரி 20 எல்லா விழிகளும் காஞ்சிபுரத்தை நோக்கியே இருந்தது. எல்லா காதுகளும் கேப்டனின் ஒற்றை வார்த்தைக்காய் கூர்த்தீட்டப்பட்டிருந்தது. ஆம், வெறுப்பு பள்ளத்தாக்கில் வீழ்ந்து கிடக்கும் தமிழர்களின் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நடத்திய திருப்புமுனை மாநாடு காஞ்சிபுரம் வேடலில் நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நேற்று உதித்ததல்ல, 20 ஆண்டுகள் தொண்டர்கள் மனதில் இருந்த கனவல்லவா. கேப்டன் அடுத்தவன் கட்டிய வீட்டுக்குள் நுழைந்த அரசியல் தலைவன் அல்ல, கழகத்தின் ஒவ்வொரு செங்கல்லும் தொண்டரும் தலைவரும் எழுப்பிய சின்னமடா. கொள்ளைக்கார கட்சிகள் மத்தியில் கொள்கைக்கான கட்சியடா. இதைவிட சிறந்த இயக்கம் எங்கும் கிடையவே கிடையாது, எங்கும் கிடையவே கிடையாது. தமிழகம் அந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. இந்த மாபெரும் மக்கள் சமுத்திர மாநாட்டில் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையின் முதல் பாகத்தை வெளியிட்டார் கலங்கி நிற்கும் தமிழினத்தின் கடைசி கையிருப்பு தமிழன் கேப்டன் விஜயகாந்த். கடந்த 6 மாதங்களாக பல்வேறு பொருளாதார நிபுணர்களுடன் கலந்து வாய்த்த பின்னர் தான் இந்த பொருளாதார அறிக்கையின் முதல் பகுதி இன்று வெளியிடுகிறேன். விவசாயம். நம்மாழ்வார் விவசாய திட்டம். நாற்று நடுவதற்கு கருவிகள் மானிய விலையில் வழங்கப்படும். இயற்கை உரம் மானிய விலையில் வழங்கப்படும். 3 மடங்கு உற்பத்தி தரும் தரமான வித்துக்கள் தரப்படும். பிற நாட்டு விவசாய முறையை கற்றுக்கொள்ள வளர்ந்த நாடுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 5000 விவசாயிகள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். இதனால் 5 வருடங்களில் 25,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். உணவு உற்பத்தி. அரிசி, எண்ணெய், உணவு தானியங்கள் முதல் காய்கறி, பால் போன்ற அனைத்தும் தமிழக மக்களின் தேவையை கணக்கிட்டு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி செய்து விலையை கட்டுக்குள் கொண்டு வரப்படும். பால் உற்பத்தி. உதாரணமாக ஒரு நாளைக்கு 7 கோடி மக்களுக்கு பால் தேவை. சராசரியாக 150 மில்லி என கணக்கிட்டால் ஒரு நாளைக்கு 1.25 கோடி லிட்டர் பால் தேவைப்படும். மற்றும் பிற தேவைக்கு ஏற்ப அதிக உற்பத்தி செய்யப்படும். பொதுமக்கள் குறைந்த விலையில் வாங்க விலை நிர்ணயம் செய்யப்படும். கீழ் வெண்மணி ஓய்வூதிய திட்டம். 60 வயது நிரம்பிய அனைத்து நிலம் இல்லாத ஆண் பெண் விவசாயிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். இதனால் 30 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். சிங்கார வேலன் மீனவர் ஓய்வூதிய திட்டம். 60 வயது நிரம்பிய அனைத்து ஆண் பெண் மீனவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். இதனால் 10 லட்சம் மீனவர்கள் பயன்பெறுவார்கள். கக்கன் கைத்தறி நெசவாளர்கள் ஓய்வூதிய திட்டம். 60 வயது நிரம்பிய ஆண் பெண் கைத்தறி நெசவாளர்கள் அனைவருக்கும் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். இதனால் 10 லட்சம் கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறுவார்கள். அப்துல் கலாம் கிராம பொலிவு திட்டம். 12,620 கிராமங்களுக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். கிராமத்தில் வசிக்கும் ஒருவரின் குடும்ப வருமானம் குறைந்தது மாதம் ரூபாய் 25,000 அளவிற்கு வழிவகை செய்யப்படும். விவசாயம், ஆடு, மாடு, மீன், கோழி, பட்டுப்பூச்சி, தேனீ, பழமரம் வளர்த்தல் மற்றும் கைத்தொழில் மூலம் உற்பத்தியாகும் பொருட்களை அரசே கொள்முதல் செய்து கொள்ளும். பழங்கள், பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படும். குடிசைகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு கல் வீடுகள் கட்டித்தரப்படும். கல்வி. சிறப்பு குழந்தைகள். இவர்கள் தங்கி படிக்க பிரத்யேக வசதியுடன் தனி பள்ளிக்கூடம், கல்லூரி உருவாக்கப்படும். 3ஆம் பாலினம். இவர்கள் தங்கி படிக்க அனைத்து வசதிகளுடன் தனி பள்ளிக்கூடம், கல்லூரி ஏற்படுத்தப்படும். பள்ளி கல்லூரியில் பாட புத்தகம். மாணவர்களிடம் நாட்டுப்பற்றும் மற்றும் மொழி பற்றும் வளர வேண்டும். அதற்காக உ.வே. சாமிநாத ஐயரின் என் சரிதம், காந்திஜியின் சத்திய சோதனை,
மதன் அவர்களின் வந்தார்கள் வென்றார்கள், ம.பொ.சி.யின் விடுதலை போரில் தமிழகம், எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களின் எனது இந்தியா, இது போன்ற நூல்கள் பள்ளி கல்லூரி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும். மாணவர்களுடன் கலந்துரையாடல், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், விமர்சகர்கள், சமூக ஆர்வலர்கள், ஓவியர்கள் என சமூகத்தில் பல துறைகளில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அனைவரும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களின் அறிவு வளர்ச்சி, உலக நடப்பு, ரசனை மேம்பாடு என பாடத்திட்டம் தவிர்த்து பிற உலக விஷயங்களை கலந்துரையாடல் பாணியில் நடத்துவார்கள். மனிதவள ஆலோசகர், ஒவ்வொரு பள்ளி கல்லூரிக்கும் மனிதவள ஆலோசகர் நியமிக்கப்படுவார். அவர்கள் மாணவரின் கற்கும் திறன், தனித்திறமை, குடும்ப சூழ்நிலை, பள்ளியில் கற்கும் சூழ்நிலை என அனைத்து விஷயங்களில் தனி கவனம் செலுத்துவார். அவர் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கோப்பு உருவாக்கி அரசுக்கு அனுப்புவார். காலை பசியார உணவு வழங்கப்படும். குடும்ப சூழ்நிலை காரணங்களால் காலை உணவு கிடைக்காமல் பள்ளிக்கூடத்திற்கு வருவதால் அவர்களுக்கு காலை பசியார தரமான எளிமையான உணவு வழங்கப்படும். பால், முட்டை, சுண்டல், சத்துமாவு கஞ்சி என விதவிதமாக எளிமையான உணவு வழங்கப்படும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாவட்டம், மாநிலம், வெளிநாடு பயண திட்டம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கிணற்று தவளையாக இல்லாமல் கல்வியில் இளமையிலேயே பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பயணம் உதவும். மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்திற்கும், மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்திற்கும், பிற நாட்டிற்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சலுகை கட்டணத்தில் அழைத்துச் செல்லப்படுவார்கள். 1000 பெண் பள்ளிக்கூடங்கள் மாலை நேர மகளிர் கல்லூரிகளாக மாற்றப்படும். மாநிலத்தில் உள்ள பெண்கள் பள்ளிக்கூடங்கள் மகளிர் கல்லூரிகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் 1,00,000 மகளிருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். மேலும் ஆண்டுக்கு 10 லட்சம் பெண்கள் பட்டதாரியாக உருவாக்க வழிவகை செய்யப்படும். சுகாதாரம், தரமான மருத்துவமனைகள் 385 தாலுகாவிலும் அதிநவீன வசதியில் 24 மணி நேர சேவைகளுடன் மருத்துவமனைகள் புதிதாக கட்டப்படும். குறைந்த விலையில் தரமான மருத்துவ வசதி வழங்கப்படும். இதன் மூலம் 1,00,000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். வேலை வாய்ப்பு, சமூக வளர்ச்சி மேம்பாடு, 385 தாலுகாவிலும் வணிக வளாகம் தனியாருடன் இணைந்து 200 முதல் 500 கடைகள் வரை கட்டப்படும். வாடகை அல்லது சொந்தமாகவும் வாங்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு வளாகத்திலும் 3 முதல் 5 திரையரங்குகள் நிறுவப்படும். இதன் மூலம் 2 லட்சம் பேர்கள் பயன்பெறுவார்கள். சுற்றுலா விடுதிகள், அனைத்து சுற்றுலா தலங்களிலும் நிறைவான வசதிகளுடன் தங்கும் விடுதிகள் கட்டப்படும். எல்லா தரப்பினரும் பயன்படுத்தும் வகையில் கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 10 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். தனியாருடன் இணைந்து நடத்தப்படும் நிறுவனங்கள், கொரியர், கிராம மக்கள் தயாரிக்கும் பொருட்கள், எண்ணெய் உற்பத்தி நிறுவனம், பெண்களுக்கான சுகாதார பொருட்கள் தயாரித்தல், சிறு தின்பண்டங்கள் தயாரித்தல், பிஸ்கட், ரொட்டி தயாரிப்பு, கால்நடை தீவனம், செங்கல் தயாரிப்பு, இரும்பு கம்பிகள் தயாரிப்பு, சிமெண்ட், மணல், மென்பொருள் தயாரிப்பு. இதன் மூலம் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். தனியாரிடம் நிர்வாகம் இருந்தாலும் விலை நிர்ணயம் அரசுதான் இறுதி செய்யும். குறைந்த விலையில் தரமான பொருட்கள் கிடைக்கும். தமிழகம் எங்கும் உள்ள ஜவுளி கடைகளுக்கு கைத்தறி பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். உதாரணமாக நல்லி, போத்தீஸ் போன்ற கடைகளுக்கு பிற மாநிலங்களில், பிற நாடுகளில் விற்பனை விநியோகம் வழங்கப்படும். சமூக பாதுகாப்பு திட்டங்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறைந்த விலையில் தரமான குடியிருப்புகள், குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி, எளிய தவணை முறை, L&T போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து ஆதி திராவிடர் மலைவாழ் மக்களுக்கு தரமான குடியிருப்புகள் சலுகை விலையில் கட்டித்தரப்படும். ஒரு சதுர அடி 2000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை. தமிழகத்தில் உள்ள இயற்கை வளங்கள், தமிழகத்தில் உள்ள தாது மணல், கிரானைட் என அனைத்து இயற்கை வளங்களும் தேசியமயமாக்கப்படும். இதன் மூலம் அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். எரிசக்தி, பெட்ரோல், டீசல். தமிழகத்தில் பெட்ரோல் லிட்டர் 45 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் 35 ரூபாய்க்கும் விலை நிர்ணயம் செய்யப்படும். சுங்கவரி, நெடுஞ்சாலை சுங்கவரி. தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வசூலிக்கப்படும் சுங்கவரி இனிமேல் பாதியாக குறைக்கப்படும். தேவைப்படும் எனில்
தமிழக அரசு அந்த நிறுவனத்தை தேசியமயமாக்கும். தமிழகத்தில் உள்ள ஆறுகள், தமிழகத்தில் பாயும் ஆறுகள் இணைப்பதன் மூலம் பாசன வசதி மற்றும் குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அடித்தட்டு மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் இல்லம் தேடி கொடுத்தல். மக்கள் ரேஷன் கடைகளில் கால் கடுக்க நிற்கும் காலம் இனி மலையேறிவிடும். அவர்களுக்கு வழங்கப்படும் பொருட்கள் அவர்களின் இல்லத்திற்கே கொண்டு வந்து சேர்க்கப்படும். இதற்காக அவர்களிடம் கூடுதல் கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது. பொதுமக்களின் கருத்துக்களை பெற்ற பின் மற்ற இரு பகுதிகளையும் வரும் மாதங்களில் வெளியிடுகிறோம். பொதுமக்கள் தங்களின் மேலான கருத்துக்களை captain16election@gmail.com என்கிற இமெயிலுக்கு தெரிவிக்க வேண்டுகிறோம். பழச்சாறுக்கு நிகரான பாலாறு ஓடும் காஞ்சியில், அறிவு சுரங்கமான அண்ணா பிறந்த காஞ்சியில், 1000 கோயில்கள் நகரமான காஞ்சியில், ஆழ்வார்களால் நாயன்மார்களால் பாடப்பட்ட காஞ்சியில், பட்டுக்கு பெயர் போன காஞ்சியில், முருகப்பெருமானுக்கு குமரகோட்டம் கண்ட காஞ்சியில், அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகியோரின் புண்ணிய பாதங்கள் பட்ட காஞ்சியில், கதிகலங்கி நிற்போரை கைதூக்கிவிடும் காமாட்சி அம்மன் கொலுவீற்றிருக்கும் காஞ்சியில், வரதராஜ பெருமாளும் ஏகாம்பரநாதரும் அருள் புரியும் காஞ்சியில் நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் திருப்புமுனை மாநாடு. துணிந்திடு, தவறுகளை களைந்திடு, புதிய மாற்றத்திற்கான ஆரம்பம். இந்த முழக்கங்களை முன்வைத்து நடைபெற்றது திருப்புமுனை மாநாடு. அதிமுக ஆட்சியில் திரும்பிய திசையெங்கும் வெறுப்பு நிறைந்த இதயங்களோடு வாழும் மக்களுக்கு விருப்பம் வரும் வகையில், ஆளும் அதிகார வர்க்கத்தின் செருக்கை ஒழிக்கும் வகையில், சோற்று பருக்கை கூட கிடைக்காத மக்களின் வாழ்வில் வசந்தத்தை வரவழைக்கும் வகையில், தகுதியான தலைமை இல்லாமல் தலைமைச் செயலகத்தின் இருக்கை காலியாய் கிடக்கிறது, தலைவா வா, தலைமையேற்க வா என இரு கை கூப்பி தமிழர்கள் அழைக்கும் வகையில், கலங்கி நிற்கும் தமிழினத்தை கலங்கரை விளக்கமாய் நின்று கரை சேர்க்கும் வகையில், தமிழர்களின் வழிந்தோடும் கண்ணீர் துடைக்க கைக்குட்டையாய் மாறும் வகையில், தாழ்ந்து கிடக்கும் தமிழகத்தின் தலை நிமிரவும் நிலை உயரவும் கடமையாற்றும் வகையில், காஞ்சி மாநகரமே குலுங்கும் வகையில் வாஞ்சிநாதன் கேப்டன் தலைமையில் நடைபெற்றது தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகன். தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, மாணவர்களுக்கு சிறந்த கல்வி. இந்த மாநாட்டில்தான் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையின் முதல் பாகத்தை வெளியிட்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். தேமுதிகவின் இந்த தேர்தல் அறிக்கையின் பலன் என்ன, பயன் என்ன, இது குறித்து அரசியல் விமர்சகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் முன்வைத்த கருத்துக்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இந்த 5 தீர்மானங்களும் மக்களிடத்தில் சிறந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு தீர்மானமும் ஒவ்வொரு தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் அப்துல் கலாம், நேதாஜி, இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் அவங்க பேரில் தான் இந்த 5 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுவே ரொம்ப மக்களிடத்தில் ரீச் ஆனது ஒன்று. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால், இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள் அவங்க பேரில் தான் அவங்க ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. இது அப்படி கிடையாது. கேப்டன் பேரில் கூட அவங்க திட்டத்தை அறிவிக்க கிடையாது. அப்துல் கலாம் பேர்லையும், நேதாஜி பேர்லையும், கக்கன் பேர்லையும் ஒவ்வொரு தீர்மானமும் அவங்க பேரில் தான் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, விவசாயத்துக்கு தனி மாதிரியும், கல்விக்கு தனி மாதிரியும், காங்கத்தை வீட்டுக்கு தனி மாதிரியும் ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. மக்களிடத்தில் சிறந்த வரவேற்பு இருக்கு. இவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த திட்டம் நிறைவேறும். மீண்டும் அடுத்த முதலாவது வருவார். எந்த மாற்றமும் கிடையாது. இது வாக்கு வங்கியை உயர்த்துவதற்காக மற்ற கட்சிகள் நாக்கை சுழற்றி அள்ளி வீசும் வெற்று அறிக்கை அல்ல. 8 கோடி தமிழர்களுக்கான ஒட்டுமொத்த வெற்றிக்கான அறிக்கை. தேர்தலே இன்னும் அறிவிக்கலைங்க. ஆனால் நம்ம தேமுதிக தலைவர் மதிப்பிற்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கையில் படித்தவர் முதல் பாமரர் வரை, ஏழை முதல் பணக்காரர் வரை அனைவரும் பயன்பெறத்தக்க வகையில் இந்த தேர்தல் அறிக்கை உள்ளது. கல்வி மற்றும் விவசாயம் போன்ற அனைத்து துறைகளுக்கும் இந்த தேர்தல் அறிக்கையிலே பல நல்ல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த தேர்தல் அறிக்கை வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. தேமுதிக வெற்றி பெற்று இந்த தேர்தல் அறிக்கைகள் அமல்படுத்தமானால் தமிழ்நாடு ஒட்டுமொத்த
ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இருக்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அளிக்கப்பட்ட அறிக்கை அல்ல இது. எல்லா மக்களும் இரு கை கூப்பி வணங்கி வரவேற்கும் அறிக்கை இது. தமிழ் மக்கள் இதை ரொம்ப வரவேற்கிறாங்க. இதுவரை யாருமே இதுவரை இது மாதிரி பண்ணதில்லை. இந்த கேப்டனுடைய தீர்மானம் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறாங்க. இதை ரொம்ப நாங்கள் எல்லாரும் வரவேற்கிறோம். இன்னைக்கு உள்ள ஒரு அரசியல் சூழ்நிலையில இப்படி ஒரு கேப்டன் வந்து ஒரு மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை, அதாவது தேர்தல் ஆரம்பிக்கிறது, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி 5 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காருன்னா மக்களும் அதை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. அந்த ஏற்றுக்கிட்டு அவர் இதை செயல்படுத்தணும்னு ஒரு குறிக்கோள்ல முன்னாடியே சொல்லிட்டாரு. இதை வந்து இவர் வந்து கேப்டன் பேர்லயோ மற்றவங்க பேர்லயோ சொல்லாம ஒவ்வொரு தலைவர் பேர்ல சொன்னதை வந்து வரவேற்கிறோம். இந்த மாதிரி மக்களும் எதிர்பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு வந்து வழிவகை செஞ்சாங்கன்னா நாடு, நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் வளர்ச்சி பாதையில செல்லும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தலைவர் அவர்களே ஆட்சிக்கு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருப்பவை வெறும் வார்த்தைகள் அல்ல, தமிழர்களின் எதிர்கால வாழ்க்கை. இது பற்றி விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா ஆகிய தமிழர்களை நான் சந்தித்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரே காரணம், இங்கே நிறைய பணக்காரர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களை தமிழகத்திலே தொழில் தொடங்குங்களேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒரே காரணம், திமுக அதிமுக 2 ஆட்சிகளும் இருக்கின்ற பொழுது எங்களால் தொழில் எந்த விதமான விருத்தியும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தே நாம் மீள முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து போன கட்சிகள் திமுகவும் அதிமுகவும். கேப்டன் அவர்கள் தேர்தல் அறிக்கை முதல் பாகம் சொல்லி வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் வரவேற்கத்தக்கது, விவசாயிகளுக்கு 3 போகத்துக்கு விளையிற மாதிரி விதைகளை நான் வழங்குவேன். வருடத்துக்கு 25,000 விவசாயிகளை வெளிநாட்டுக்கு கூட்டு போய் அந்த உற்பத்தி முறையை கொண்டு வரணும்னு விவசாயிகளுக்கு சாதகமான ஒரு இதை சொல்லியிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது. நலிந்த விவசாய நிலம் இல்லாதவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் ஓய்வூதிய திட்டம் வழங்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதை வரவேற்கத்தக்கது. அதுவும் இல்லாமல் 1000 மகளிர் ஸ்கூலை வந்து ஈவினிங் கல்லூரியாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது. மீனவர்களுக்கு அது மாதிரி 60 வயசுக்கு மேலே ஓய்வூதியம் 2,500ன்னு வசதி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. முதியோர்களுக்கு இதெல்லாம் அந்த மாநாடு வந்து கடைக்கோடி தமிழர்களின் கண்ணீருக்கு விடை சொல்ல வந்த கதாநாயகன், 8 கோடி தமிழர்களின் கொட்டு முரசு, இருண்டு கிடக்கும் தமிழகத்திற்கு புதிய விடியல் தேடும் வீரத்தின் விளைநிலம். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தேமுதிகவின் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்கால சந்ததியினர் வாழ்வதற்கும், ஏழைகளின் நிலை உயர்வதற்கும், எதிர்கால சந்ததி உயர்வதற்கும் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை பயனளிக்கும். இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் இனிமேல் பிறக்கும் தலைமுறைக்கும் சேர்த்தே இந்த தேர்தல் அறிக்கை பயன்பட போகிறது. இன்று வந்திருக்க தீர்மானங்கள், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வெளியிட்ட தீர்மானம் வரவேற்கத்தக்க சிறப்பாகவும் உள்ளது. அது மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதனுடைய பிரதிபலன் அப்படியே தீர்மானமாக இருக்குது. இப்போ நாங்கள் நினைக்கிறோம், கல்வியில் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், விவசாயத்தில் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ரேஷன் அரிசியில் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்படி நினைக்கிறோமோ அந்த மாரி தான் இருக்குது. இலவசத்தை கொடுத்து மக்களை ஓட்டு கவர்ற மாரியும் தான் பேரில் அறிவித்து தான் பேரை விளம்பரப்படுத்தி தன்னோட எதுவும் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவை அதை புரிந்து கொண்டு தீர்மானமாக கொடுத்துருக்காங்க. இந்த தீர்மானம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். கேப்டனோட தேர்தல் அறிக்கை வரவேற்கத்தக்கது. இதுதான் மக்களும் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக இந்த தடவை வந்து கேப்டன் ஆட்சிக்கு வராரு. அரசியல் திருப்புமுனை மாநாடு என்பது அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியேவும் ஒரு திருப்பத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையாக போனால் இந்த மாநாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்ததில்லை. கூட்டம் எதனால் வந்துச்சுன்னா அந்த உணர்வோடு வந்துச்சு. தேமுதிக கேப்டன் என்ற உணர்வோடு வந்துச்சு. அந்த உணர்வு, ஆனால் இந்த திருப்புமுனை மாநாடு வந்து எல்லாத்தையும் ஒரு திருப்திப்படுத்திருக்குது. என்ன காரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கேப்டன் முதலே அந்த மாநாட்டில் ஒரு தேர்தல் அறிக்கை, ஒரு பாட்டை வெளியிட்டிருக்கிறாரு. பார்த்துங்க, இந்த தேர்தல் அறிக்கை என்பது பார்த்தீங்கன்னா இது கட்சிக்காரன்ற உணர்வுல நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கே ஒரு புல்லரிக்குது. நன்னம்பிக்கை முனை நோக்கி நகர்ந்த கொலம்பஸை போல் தன்னம்பிக்கை முனை நோக்கி தமிழர்களை அழைத்துச் செல்வதற்கு கேப்டன் தயாராகிவிட்டார். தேர்தலில் ஆட்காட்டி விரலில் ஒவ்வொரு தமிழனும் வைக்கும் கரும்புள்ளி என்பது சர்வாதிகார சாம்ராஜ்யங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைய வேண்டும் என்பதற்கான தெளிவு பெறும் வகையில் காஞ்சி மாநாடு அமைந்திருக்கிறது.
தேமுதிக திருப்புமுனை மாநாடு வந்து தமிழகமே ஒரு திரும்பி பார்க்குற ஒரு மாநாடாக இருந்துச்சு. அதாவது மாநாட்டில் வந்து முக்கியமாக கோரிக்கையில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து திருநங்கைகளுக்கு தனியாக வந்து படிப்பு வசதி, ஹாஸ்டல் வசதி எல்லாமே தனியாக வந்து வச்சு கொடுக்குற மாதிரி மாநாட்டில் வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரியது, வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி காங்கிரீட் வீடுகள் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஏழை எளியவர்கள் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஆக மொத்தம் நல்ல விஷயங்களாக இருக்குது, வரவேற்கத்தக்கது. 2011, 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் படுகின்ற அவல நிலைக்காக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தமிழ்நாடே இன்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற நேரத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு அருமையான திருப்புமுனை மாநாடு நடத்தியிருக்கின்றார். இந்த திருப்புமுனை மாநாடு மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, மக்களுக்காக யார் உழைக்கின்றார்களோ மக்கள் விரோத சக்தியை முறியடிக்க நல்ல கூட்டணி அமைத்து மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி அமைந்திட வாழ்த்துகிறேன். மக்கள் நானும் ஒரு ஆளை கலந்துக்கிட்ட ரொம்ப பெருமைப்படுறேன். மிச்ச கட்சியில் இருக்கும் இந்த கட்சிகளுக்கு நம்ம ரொம்பவும் மனதார பாராட்டுறேன். ஒரு எந்த பலனும் எதிர்பார்க்காம, மக்களுக்கு எந்த துரோகம் எதிர்பார்க்காம, மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்கிற ஒரு எண்ணத்தில் உருவான இந்த கட்சிகளுக்கு நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். திறந்த அந்நியார் பேசின நீங்களும் பொதுமக்களும் நீங்களும் டிவியில் கேட்டிருப்பீங்க. தலைவர் பேச துரோகம் எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு நல்லது மட்டும் கருதி மக்கள் நலனுக்கான வந்த ஒரே கட்சியில் நான் இருக்க பெருமைப்படுறேன். காஞ்சிபுரம் வேடலில் நடந்த திருப்புமுனை மாநாடு பேர் கேட்டபடியே மிகவும் வெற்றிகரமாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட 10-15 லட்சம் பேர் மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து நின்றுருந்தாங்க தலைவர் கேப்டனோட பேச்சை கேட்கறதுக்காக. இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் ஒரு தீப்பொறியாக இருக்கக்கூடியவங்க வந்து அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். நடுநிலையான இளைஞர்கள் எல்லாமே விஜயகாந்தை பற்றி தான் சிறப்பாக வந்து பதிவிடுறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திருப்புமுனை மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது. தமிழ்நாட்டின் தரித்திரம் நீங்கி புதிய சரித்திரம் படைக்க இந்த மாநாடு பயன்பட்டிருக்கிறது. லஞ்ச லாவண்யமற்ற தூய்மையான நல்ல அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கிலே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதற்காக இன்று மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு தமிழக மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. தலைவர் அவர்கள் அந்த திருப்புமுனை மாநாட்டிலே மிக பிரம்மாண்ட வகையிலே அந்த மாநாட்டை நடத்தி அரசியல் கட்சிகளுடைய முகத்திரையை கிழித்துள்ளார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஊழலிலே திளைத்த கட்சிகள் என்று எங்களது பாசமிகு அந்நியார் அவர்கள் அந்த கூட்டத்திலே பிரம்மாண்டமான மேடையிலே அறிவித்தார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், நாளை தமிழகத்தினுடைய முதல்வர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை தமிழகம் மட்டுமல்லாது உலகமே திரும்பக்க வகையில் திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக செய்யாத ஒன்றை தேர்தல் அறிக்கையில் வித்தியாசமான முறையில் அவர்களுக்கும் ஏற்ற வகையிலும் தமிழக மக்களுக்கும் புரிந்து கொள்ளும் வகையிலும் நாளடைவில் தமிழகம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை. அது மட்டுமல்ல, நம்மிடம் விட்டு சென்ற கலாம், மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்கள், தமிழ் தாத்தா உவேசா அவர் பேரிலும், வபோசி, இப்படி சிறந்த தலைவர்கள் தமிழகத்திலே அவர்கள் பேரிலே தேர்தல் அறிக்கை கொண்டும் அவர்கள் நினைவு கூன்றும் தன் பேரில் இல்லாமல், இப்போ குறிப்பாக சொல்ல போனால் அம்மா திட்டம் அந்த திட்டம் அப்படிங்கிற மாரிலாம் இல்லாமல் ஒரே தேச தலைவர்கள் மீது அந்த திட்டத்தை தேர்தல் அறிக்கையை கொண்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையாக எடுத்துள்ள இருக்கின்றார். இன்று காஞ்சி குலுங்கி இருக்கிறது, காலம் கனிய இருக்கிறது, புத்தம் புதிய ஆட்சி விரைவில் மலர இருக்கிறது. அது கேப்டன் தலைமையில் மலர இருக்கிறது. தமிழர்களே, தன்னிலை உணர்வோம், முன்னிலை பெறுவோம். எந்நிலை வரினும் அதை கேப்டன் தலைமையில் எதிர்கொள்ள துணிவோம். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.